வெல்கம் டு டெய்லி டோஸ் ஆஃப் மோட்டிவேஷன். இன்றைக்கி நாம் அப்துல் கலாம் அவர்களின் மோட்டிவேஷ்னல் வேர்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கனவு காணுங்கள், ஆனால் கனவு என்பது நீ தூக்கத்தில் காண்பது அல்ல, உன்னை தூங்க விடாமல் செய்வதே உண்மையான கனவு. ஃப்ரெண்ட்ஸ், லட்சியம்னா என்னன்னு தெரியுமா? சும்மா ஆசைப்படுறது மட்டும் லட்சியம் கிடையாது. ஒரு உண்மையான லட்சியம் உங்களை ஒரு இடத்துல நிம்மதியாக உட்கார விடாது, உங்களை எப்போதும் சுறுசுறுப்பாக இயங்க வச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம அப்துல் கலாம் ஐயா சொன்னது போல், தூக்கத்தில் வர்றது கனவு இல்லைங்க. எந்த ஒரு விஷயம் உங்களை உறங்க விடாமல் பண்ணுதோ அதுதான் உண்மையான கனவு. அந்த லட்சியம் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு மாபெரும் சக்தியாக மாறி அதை அடையிற வரைக்கும் உங்களை ஓடிக்கிட்டே இருக்க வைக்கும். அதுதான் உண்மையான லட்சியம். அடுத்ததாக அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உன் பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் உன் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். நம்ம பிறப்பு என்பது ஒரு இயற்கையான நிகழ்வு. ஆனால் நம்ம வாழ்ந்த காலம் எப்படிப்பட்டதுங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. நாம் இந்த உலகை விட்டு செல்லும்போது நம்முடைய உழைப்பும் நாம் செய்த நன்மைகளும் மற்றவர்களால் பேசப்பட வேண்டும். ஒரு சாதாரண மனிதனாக பிறந்து சாதனையாளனாக மறைவதே உண்மையான வெற்றி. இதுக்கு அப்துல் கலாம் ஐயா தான் ஒரு சிறந்த உதாரணம். அடுத்ததாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, வாய்ப்புக்காக காத்திருக்காதே, உனக்கான வாய்ப்பை நீயே உருவாக்கிக்கொள். நீங்கள் உங்கள் முயற்சியில் தோல்வியடைந்தால் ஒருபோதும் முயற்சியை கைவிடாதீர்கள். ஏனெனில் ஃபெயில் என்பதற்கு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இன் லேர்னிங் என்று பொருள். உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும்போது அதை கண்டு பயப்படாதே, அந்த கஷ்டங்களை உனக்கான படிக்கட்டுகளாக மாற்றிக்கொள். உங்களால் உங்களுடைய கடந்த காலத்தை மாற்ற முடியாது, ஆனால் வருங்காலத்தை உருவாக்க முடியும். உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும்போது கண்ணை மூடாதே, அது உன்னை வென்றுவிடும். கண்ணை திறந்து பார், நீ அதை வென்றுவிடலாம். உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும்போது பயந்து போகாமல் அதை தைரியமாக எதிர்த்து நின்று வெற்றி பெறணும். கனவு காண்பவர்கள் அனைவரும் தோற்பதில்லை, கனவு மட்டுமே காண்பவர்கள்தான் தோற்கிறார்கள். அடுத்ததாக அவர் வெற்றியை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்களுடைய முதல் வெற்றிக்கு பிறகு ஓய்வெடுத்து விடாதே, ஏனெனில் அடுத்த முறை நீ தோற்றுவிட்டால் உனது முதல் வெற்றி அதிர்ஷ்டத்தால் தான் கிடைத்தது என்று சொல்ல பல பேர் காத்திருக்கின்றனர். நீங்கள் லைஃப்பில் ஒரு முறை ஜெயிச்சுட்டு மெத்தனமாக இருக்கக்கூடாது. ஏனென்றால் உங்களோட முதல் வெற்றி உங்களோட உழைப்பால் கிடைச்சதுங்கிறத இந்த உலகத்துக்கு நிரூபிக்க நீங்கள் மறுபடியும் வெற்றி பெற வேண்டியது அவசியம். ஏனெனில் நாம் தோற்கும்போது நம்முடைய வெற்றியை அதிர்ஷ்டம் என்று சொல்வதற்கு பலர் இங்கு காத்து கொண்டிருக்கின்றனர். அதுக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. முடியும் வரை முயற்சி செய், உன்னால் முடியும் வரை அல்ல, நீ நினைத்த செயல் முடியும் வரை. ஒவ்வொரு விளையாட்டிலும் பார்வையாளர்கள் மட்டுமே சத்தம் போடுவார்கள், வீரர்கள் அல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்களே வீரராக இருங்கள், உங்களை நம்புங்கள், சிறந்ததை செய்யுங்கள். மற்றவர்களின் கைத்தட்டலுக்காகவோ அல்லது பயத்திற்காகவோ இயங்காமல் என்னால் முடியும் என்ற சுய நம்பிக்கையுடன் களமிறங்குங்கள். முடிவு என்னவாக இருந்தாலும் அந்த நிமிடம் உங்களால் முடிந்த மிகச்சிறந்த பங்களிப்பை கொடுப்பதே ஒரு உண்மையான வீரருக்கு அழகு. உலகம் பேசுவதை பொருட்படுத்தாமல் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து உழைப்பால் உங்களை நிரூபியுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.